கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19-20 வசனங்கள் இப்படியாக கூறுகிறது: எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாயிருக்கிறீர்கள் என்பதாக. மகிழ்ச்சியின் கிரீடம், கிரவுன் ஆஃப் ரிஜாய்சிங் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 5 வகையான கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவைகளில் ஒன்று மகிழ்ச்சியின் கிரீடமாகும். இது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற கிரீடமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயா சபை விசுவாசிகளுக்கு எழுதும்போது, நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிமையும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருக்கிறீர்கள் என்று எழுதினார். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை பால் கொடுத்து காப்பாற்றுவது போல, பவுல் களங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்தை இரவும் பகலும் வேலை செய்து தெசலோனிக்கேயா சபை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். அத்துடன் தேவனுக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று தகப்பனைப் போல அனுதினமும் புத்தி சொன்னார். மீண்டும் தெசலோனிக்கேயாவில் வந்து ஊழியம் செய்ய இயலாத நிலையில் இந்த கடிதத்தை எழுதி, கர்த்தருடைய வருகையில் நீங்கள்தான் எங்களுடைய மகிழ்ச்சியின் கிரீடங்களாக காணப்படுவீர்கள் என்று உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்குள் தொடர்ந்து ஜீவிக்க ஆலோசனையும் கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சிக்கிறான். நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சிக்க வேண்டும் என்றும் வேதம் கூறுகிறது. ஆகையால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஊழியத்தை உற்சாக மனதுடன் செய்யுங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள் என்றும், அநேகரை நீதிக்குள்ளாக நடத்துகிறவர்கள் கர்த்தருடைய வருகையில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்றும் வேதம் கூறுகிறது. ஒரு மாணவனுக்கு பள்ளியும் ஆசிரியர்களும் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் கர்த்தருடைய ஆலயமும் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களும் முக்கியம். உங்களால் சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தருடைய ஆலயத்தில் அழைத்து கொண்டு செல்லுங்கள். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படிக்கு நீங்கள் செய்யும்போது எந்த மனுஷனையும் மாற்றுகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. கர்த்தர் அவர்களை புதிய சிருஷ்டிகளாக மாற்றுவார். ஆண்டவர் பிரசன்னமாகும்போது அந்த ஆத்துமாவை கர்த்தருக்குள்ளாக நடத்தின உங்களுக்கு அவர் மகிழ்ச்சியின் கிரீடத்தை தந்து உங்களுக்கு மகிழ பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள் என்று சொல்லி வசனம் கூறுகிறதே. அநேகரை நீதிக்குள்ளாக நடத்துகிறவர்கள் கர்த்தருடைய வருகையில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்றும் வசனம் கூறுகிறதே. உம்முடைய பிள்ளைகள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற வீரர்களாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய கிருபைகளை தாளந்துகளை இன்னும் அதிகமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுவீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் காரிய சித்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.